ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஒரு தரமான வேலைவாய்ப்பு தகவல் யார்கிட்ட இருந்து வந்திருக்குன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, ஸ்டாஃப் செலக்ஷன் கமிஷன்ல இருந்து அறிவிப்பு வெளியிட்டு இருக்காங்க. வாங்க என்னென்ன வேலைவாய்ப்பு தகவல், அதற்கு என்னென்ன தகுதிகள் தேவைப்படுது அப்படின்றத நம்ம போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நீங்க ஒரு சிபிஐ ஆபீசராக விருப்பமா, நீங்க ஒரு இன்கம் டாக்ஸ் ஆபீசராக விருப்பமா, கண்டிப்பா நீங்க இந்த வேலைவாய்ப்பு தகவலை தெரிஞ்சுக்கோங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை மேக்சிமம் ஷேர் பண்ணுங்க. இந்தியாவில் இருக்க அதிகபட்ச பதவிகளுக்கு எஸ்எஸ்சி மூலியமா மட்டுமே நிரப்பப்படுது. இதுல முக்கியமா கம்பைன்டு கிராஜுவேட் லெவல் எக்ஸாமினேஷன் அப்படின்ற பதவிக்கு அறிவிப்பு வெளியிட்டு இருக்காங்க. இதற்கு நீங்க டிகிரி மட்டும் முடிச்சிருந்தா போதும். எந்த பிரிவுகளில் வேணாலும் முடிச்சிருக்கலாம். நீங்க ஓபன் எஜுகேஷன்ல முடிச்சிருக்கலாம், டிஸ்டன்ஸ் எஜுகேஷன்ல முடிச்சிருக்கலாம். நீங்க இந்த வேலைவாய்ப்புக்கு விண்ணப்பிக்க தகுதியானவர் தான். 29/12/2020 இருந்து 31/1/2021 இதுல அப்ளை பண்ணணும். கண்டிப்பா எல்லாருமே அப்ளை பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இதற்கான விண்ணப்ப கட்டணம் 100 ரூபாய் மட்டுமே. மேலும் SC/ST மற்றும் இதர பிரிவினராக சேர்ந்தவராக இருந்தீங்கன்னா அதற்கும் விலக்கு அளிக்கப்பட்டிருக்கு. இதுல முக்கியமா 3 பதவிக்கு ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. அதை நோட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். குரூப் பி கெசட்டட், அதற்கப்புறம் குரூப் பி, குரூப் சி போஸ்டிங் ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. நீங்க IAS IPS ஆபீசருக்கு அடுத்த நிலை பதவிகள் எல்லாம் போய் சேரணும்னா இந்த எக்ஸாம் மூலியமா தான் ஆட்களை தேர்வு செய்யறாங்க. இந்தியாவில இருக்க பல்வேறு மாநிலங்கள்ல உங்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்க வாய்ப்பு இருக்கு. மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் அப்படின்ற ஒரு மினிஸ்ட்ரி இருக்கு. அதுல நீங்க வேலைக்கு சேர்ற வாய்ப்பு இருந்ததுன்னா இந்தியாவை ரெப்ரசென்ட் பண்ணி பல்வேறு நாடுகள்லயும் நீங்க வேலை செய்யலாம். வாங்க என்னென்ன பதவிகள் இருக்கு, இதுல நீங்க எப்படி படிக்கலாம் அப்படின்றத நான் சொல்றேன் உங்களுக்கு. அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆபீசர், அசிஸ்டன்ட் அக்கௌண்டன்ட் ஆபீசர், அதாவது நீங்க தணிக்கை துறை அப்படின்னு சொல்லப்படுற துறை இருக்கு இல்லைங்களா, ஊழலாம் கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஆர்வம் இருந்தாலும் சரி. மேலும் பல்வேறு மினிஸ்ட்ரிஸ்ல அசிஸ்டன்ட் ஆபீசர், அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆபீசர் அப்படின்ற பிரிவில் வேலைவாய்ப்பு, அதுக்கப்புறம் பார்லிமெண்ட்ல நீங்க வேலை செய்யறதுக்கான பல்வேறு வாய்ப்புகள் இருக்கு. இதற்கான ஆரம்ப சம்பளமே 47,600 ரூபாயில இருந்து ஆரம்பிக்குது. பட் ஆனா உங்களுக்கு அலவன்சஸ் எல்லாமே சேர்ந்து நீங்க மாதம் 60,000 ரூபாயே கிட்ட கையில வாங்குற மாதிரி இருக்கும். சோ இது ஒரு நல்ல வேலைவாய்ப்பு மக்களே. நீங்க எல்லாருமே அப்ளை பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. இதற்கான நோட்டிபிகேஷன் லிங்க் நம்ம டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயும் கொடுத்திருக்கோம். இதுல பார்த்துட்டு உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸா இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க, நம்ம மறக்காம ரிப்ளை பண்றோம். மேலும் இது தமிழ்நாட்டுல எங்கெங்க நடக்குதுன்னு மதுரை, கோயம்புத்தூர், சென்னை, சேலம், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, வேலூர் இந்த இடங்கள் எல்லாம் எக்ஸாம்ஸ் நடக்கும். இதுல 4 நிலை தேர்வுகள் இருக்கு. இது 4மே நீங்க கிளியர் பண்ணா மட்டுமே வேலைவாய்ப்பு உறுதி செய்யப்படும். அந்த 4 தேர்வு நிலைகள் எப்படின்றது நம்ம போய் பார்க்கலாமாங்க. Tier 1 கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷன், Tier 2 கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷன். அதாவது 4 தேர்வு நிலையில முதல் 2 கம்ப்யூட்டர் பேஸ்டு, 3வது நீங்க பென் அண்ட் பேப்பர் மோட்ல எஸ்ஐ எழுதுற மாதிரி இருக்கும். 4வது பாத்துக்கிட்டீங்கன்னா நீங்க டைப்பிங் டெஸ்ட், டேட்டா என்ட்ரி டெஸ்ட் இந்த மாதிரி உங்களுக்கான ஸ்கில் டெஸ்டா இருக்கும். பட் ஆனா நீங்க அதுலயும் தேர்வான மட்டுமே உங்களுக்கு வேலைவாய்ப்பு உறுதி செய்யப்படும் மக்களே. Tier 1ல பாத்துக்கிட்டீங்கன்னா ரீசனிங், அவேர்னஸ், ஆப்டிடியூட், இங்கிலீஷ் இது எல்லாமே 50 மார்க்குக்கு 1 மணி நேரம் எக்ஸாம்ஸ் நடக்கும். மொத்தம் 200 மார்க்குக்கு நடக்கும், மறந்துடாதீங்க. Tier 2ல 4 பேப்பர் இருக்கு. பட் ஆனா பதவிகளை பொறுத்த வரைக்கும் நீங்க பேப்பர் எழுதுறது டிஃபரன்ஸ் ஆகும். பேப்பர் 1 and 2 எல்லாருக்குமே காமன். பேப்பர் 3 and 4 பாத்துக்கிட்டீங்கன்னா கெசட்டட் ஆபீசர், குரூப் பி, குரூப் சி எல்லாம் சொன்னேன் இல்லைங்களா, ஒவ்வொரு பதவிகளுக்கு ஏத்த மாதிரி பேப்பர் சேஞ்ச் ஆகும். கெசட்டட் ஆபீசர் போஸ்ட்டுக்கு நீங்க 4 பேப்பர்ஸுமே கிளியர் பண்ணணும். அந்த மாதிரி எல்லாம் இருக்கும். அதுல Tier 1ல 200 மார்க், இதுல மேக்சிமம் 400 மார்க் அப்படின்ற மாதிரியே நம்ம வச்சுக்கிட்டாலும் மொத்தம் 600 மதிப்பெண்கள். மற்றும் Tier 3ல பென் அண்ட் பேப்பர் மோட்ல 100 மார்க், மொத்தம் 700 மார்க். கட் ஆஃப் வருடம் ஒரு 550 இருந்து 600, 650 வரைக்கும் இருக்கும் மக்களே. நீங்க அதை பத்தின தகவல் தெரிஞ்சுக்கணும்னாலும் கமெண்ட் பண்ணுங்க, நம்ம தனியா அதுக்கு ஒரு வீடியோ போடலாம். Tier 4 ஸ்கில் டெஸ்ட் இருக்குன்னு சொன்னேன் இல்லைங்களா, அதை நீங்க கண்டிப்பா கிளியர் பண்ணி ஆகணும். ஒவ்வொரு மினிஸ்ட்ரிக்கு ஏற்ற மாதிரி அந்த தகுதி வேறுபடும். டேட்டா என்ட்ரி டெஸ்ட் ஒவ்வொரு பதவிகளுக்கு வேறுபடும். நீங்க அப்பர் டிவிஷனல் கிளர்க்கு, அதுக்கப்புறம் நார்கோட்டிக்ஸ்ல, சிபிஐல இதுல எல்லாம் வேலைவாய்ப்பு, இன்ஸ்பெக்டர், சப் இன்ஸ்பெக்டர் இந்த மாதிரி பிரிவுகள்ல வேலைவாய்ப்பு இந்த எக்ஸாம் மூலமா மட்டும்தான் ஃபில்அப் பண்றாங்க. இதற்கு கடைசி தேதி 31/1/2021 சொல்லிருக்காங்க. அதுக்குள்ள நீங்க அப்ளை பண்ணிருங்க ஃப்ரெண்ட்ஸ். மேலும் இது போன்ற பல்வேறு தகவலை தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அந்த பெல் ஐகானை டச் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.